ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மூவிலாம் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவோட லவ்வை பார்க்கும்போது நம்மளுக்கே அழுகையாக வந்துடும். அவளுத்துக்கும் அவன் லவ் பண்ணுவான். வாங்க மூவிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினா அவங்க அப்பாவே கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்புகிறாங்க. நீலாம் என்னோட பொண்ணு கிடையாது, வெளியே போன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அப்பா ப்ளீஸ்ப்பா எப்படியாட்டும் என்னை உள்ளக்க விடுங்கன்னு அழுதுகிட்டே இருக்கா. அப்பதான் இங்க ஹீரோ கொடையோட பக்கத்துல போய் நிக்கிறான். ஹீரோயின் காலை பிடிச்சி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, ப்ளீஸ் என்னை உள்ளக்க விடுங்கன்னு கெஞ்சிட்டே இருக்க. ஹீரோ பக்கத்துல போய் யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் இவ்வளவு நாள் எதுக்காக உன் கூட இருந்தேன்னு நினைக்கிறேன், உன்னோட அப்பாவோட சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட மட்டும்தான், நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் அழுறா. ப்ளீஸ் எனக்கு தெரியும் நீங்க பொய் சொல்லாதீங்க, அப்ப எதுக்கு நான் கொடுத்த ரிங்க கையில போட்டிருக்கீங்கன்னு கேட்க ஹீரோ அந்த ரிங்கை அப்படியே கலத்தி தண்ணிக்குள்ளேயே போட்டுருவான். ஹீரோயினுக்கு அழுகையா வரும். ஏன் என்னை ஏமாத்துனீங்க, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமா? நான் அழுதுட்டே தன்னோட அப்பாவை பார்த்து, அப்பா இவன் நீங்க தத்தெடுத்த பையன்தான், உங்க சொந்த பொண்ணை ஏன் வெறுக்கிறீங்க, என்னை உள்ளக்க விடுங்கன்னு கெஞ்சிட்டே இருக்கா. அதாவது ஹீரோ தத்தெடுத்த பையன் போல இருக்கு. அதுக்கு அப்பா, ஆமா அவன் தத்தெடுத்த பையன்தான், ஆனா அந்த தத்தெடுத்த பையன் மேலேயே நீ லவ்ல விழுந்திருக்க, நீ அவனை எப்போ லவ் பண்ணாம இருக்கியோ அப்ப திரும்பி வா, நான் உன்னை ஏத்துக்கிறேன், அது முடியும் நீ வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு சூட்கேஸ் எல்லாத்தையுமே தூர போட்டுருவாங்க. ஹீரோயின் அழுதுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபாரினுக்கு போயிடுவாங்க. இங்க ஹீரோ இருக்கான்ல, கொற்ற மலையில ஒரு இருட்டான ரூம்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவனோட வாயில இருந்து பிளட்டா வரும். அப்பதான் அவன் கையில ஏற்கனவே அந்த தண்ணிக்குள்ள போட்டான் தெரியுமா, அந்த ரிங்கை வச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன் தான் தேடி பிடிச்சிருப்பான் போல இருக்கு. அந்த ரிங்கை பார்த்துட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் நினைப்பான். ஹீரோயின் ஆசையா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்னோட ரிங்கு, இந்த ரிங்கை நீங்க போட்டுக்கோங்க, காலேஜ் முடிச்சோன்னே நம்ம 2 பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பா. ஹீரோ டக்குன்னு அந்த ரிங்கை வாங்கி போட்டுட்டு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். அவனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். அதுக்கு அடுத்த சீனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க கம்பெனி விஷயமா எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கான். அங்க கம்பெனில உள்ளவங்க எல்லாருமே, பாஸ் நீங்க நினைச்சது நடந்து போச்சு, ஹீரோயினோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க, இனிமே அவங்களோட சொத்து எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான், அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வரவே போறதில்ல, அவங்களால எப்படி உங்களெல்லாம் மறக்க முடியும், ஆனா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உங்களை போய் அவள் லவ் பண்ணிருக்கான்னு ரொம்ப ஹீரோயினை மட்டம் தட்டி பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் ஏதோ சத்தம் வருது. இடிலாம் இடிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே மாசா இறங்குறா. அங்க பக்கத்து டேபிள்ல ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து ஹீரோவோட மூஞ்சிலேயே ஊத்திட்டு, எனக்கு துரோகம் பண்ணிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால தானே எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க, கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், உன்னை பழி வாங்குறதுக்கு தானு நம்ம ஹீரோவோட மடியில அப்படியே காலை வச்சு பேசிட்டே இருப்பா. டே இத்தனை வருஷமா நீ என்ன லவ்வரா பார்த்திருப்ப, இனிமேதான் உன்னோட எதிரிய பார்க்க போற, பாப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே கேக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம், நம்ம பாஸையே எப்படி பண்ணிட்டு போறா, இவளை சும்மா விட மாட்டேன்னு ஒரு பையன் கிளம்ப போறான். நம்ம ஹீரோ அங்க ஒரு பாட்டில் எடுத்து உடச்சி அவனோட கழுத்திலே இறக்கி, என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவளை யாருனாலும் தொட்டுலான்னு நினைக்கிறீங்களா, அவளை என்ன மீறிதான் யாருனாலும் தொட முடியும், யாராட்டு கிட்ட போனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அவ போறத அப்படி பார்த்துட்டே இருப்பான் பாருங்களேன். அவன் கண்ணுல அவ்வளோ லவ் தெரியும். கரெக்டா அப்போ ஹீரோக்கு வாயில இருந்து ரத்தமா வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கேன்சர்னு டாக்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ இன்னுமே 6 வருஷம் மட்டும்தான் உயிரோட வாழ முடியும், நீ எதுனாலும் பண்ணிக்கலான்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லிடாதன்னு கிளம்ப போறான். அப்பதான் அந்த டாக்டர் கேட்குறான், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அதான் நீ உயிருக்கு உயிரை ஒரு பொண்ணை லவ் பண்றியே, அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க ஹீரோ இல்ல நீ அவகிட்ட சொல்லவே கூடாது, அது மட்டும் இல்லாம அவளுக்கு இப்பதான் 20 வயசே ஆகுது, அவ நல்லா வாழ வேண்டிய பொண்ணு, அவ நல்லா வாழ்வா, அவளுக்கு எப்பவுமே தெரிய வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். இங்க பாரு, என்ன நடந்தாலும் ஒருவேளை நான் மயக்கமே போட்டு விழுந்தாலும் நீ ஹீரோயின் கிட்ட எனக்கு தெரியாது, ஒருவேளை சரக்கு அடிச்சிருப்பான் அந்த மாதிரி தான் சொல்லி சமாளிக்கணும், எனக்கு கேன்சர்னு யார்கிட்டயுமே சொல்லிடாதன்னு கெஞ்சி கேட்டுட்டு போயிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் கேட்பாங்க, என்னடா ஹீரோயின் வந்துட்டா போல இருக்கு, அவகிட்ட பேசுனியான்னு கேட்க, ஆமா அவ வந்துட்டா, அவகிட்ட நான் என்ன பேசுறது, அது மட்டும் இல்லாம நான் இவ்வளோ வருஷமா என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு ஏற்கனவே 5 வருஷம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு வருஷம் மட்டும்தான், நான் அதை வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன், ஆனா அவளை திடீர்னு பார்க்கும்போது என்ன அறியாமலே எனக்கு அழுக வருது, நான் இனிமே அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், அதனாலதான் நான் அவளை பார்க்க கூடாதுன்னு ஆசைப்பட்டான், ஆனா திடீர்னு அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கிறான், நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு ஒரு மாதிரி சோகமாகறான். உடனே டாக்டரும், பேசாம நீ ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடு, அவளுக்கும் எல்லாமே தெரிஞ்சுதானே ஆகணும்னு சொல்ல, சேச்சா அவகிட்ட சொல்ல மாட்டேன்,
நான் இன்னும் 6 மாசத்துல சாக போற விஷயத்த சொல்லவே மாட்டேன். அவளாட்டு நல்லா இருக்கட்டும். அவ உண்மையாவே நல்லா இருக்கணும்னு திரும்பி பாப்பான். ஹீரோயின் வந்துருவா. ஹீரோயின் வந்து, "என்னது? நீ வந்து சாக போறியா? இந்த நல்ல விஷயத்த இவ்ளோ லேட்டா கேட்டிருக்க. நான் தான் உன்னை சாகடிக்கலான்னு பார்த்தா நீயே செத்து போக போறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, "நல்ல வேளை, நான் கூட நீ சோகமாயிருவியோன்னு நினைச்சிட்டேன். உனக்கு ஜாலியா தானே இருக்கும்னு" அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அங்கிருந்து கிளம்ப போறான். ஹீரோயின் பக்கத்துல போய், "நான் அதை பத்தி கேட்க வரல. நான் வந்து என்னோட அப்பாவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்க தான் வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ரிப்போர்ட்ஸ் எதையுமே தர மாட்டேங்கிறாங்க. என்னவா இருக்கும்னு கேட்கும்போது தான், நீ தான் அந்த ரிப்போர்ட்ஸ் எதையுமே தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியாமே, ஒழுங்கு மரியாதையா அந்த ரிப்போர்ட்ஸை வாங்கித்தான்னு" கேட்க, ஹீரோ வந்து, "அதெல்லாம் தர முடியாது. அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உன்னோட அப்பா ஹார்ட் அட்டாக்லேயே போய் சேர்ந்துட்டான்னு" சொல்ல, ஹீரோயின் சட்டையை பிடிச்சிட்டு, "உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? எங்க அப்பா உன்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அதுக்கு கூட பாசமே இல்லாம இப்படி பண்றியேன்னு" கேட்க, ஹீரோ சொல்லுவான், "இங்க பாரு, சட்டையெல்லாம் பிடிக்கிற வேலை வச்சுக்காத. உங்க அப்பா மேல எனக்கு பாசமே கிடையாது. உங்க சொத்து மேல மட்டும்தான் எனக்கு பாசம் இருந்துச்சு. அந்த சொத்தை எல்லாத்தையுமே இப்ப ஆட்டை போட்டேன். இங்க இருந்து போறியான்னு" சொல்ல, ஹீரோயின், "நான் கண்டிப்பா உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன். ச்சே, நான் உன்னை போய் லவ் பண்ண பாத்தியா, என்னை செருப்பால அடிக்கணும்னு" அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அப்படியே அழ ஆரம்பிப்பான். டாக்டர் பக்கத்துல போய், "டே, இப்போ மட்டும் உண்மையை சொல்லி தொலைக்க வேண்டியதானடா? அவங்க அப்பாவை கடைசி முடிய நீ தானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கம்பெனியே மூழ்கிற மாதிரி போச்சு. நீ தான் அந்த கம்பெனியை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம உன்னோட கேன்சரை கூட மறந்துட்டு அவ்வளவு விஷயம் பண்ணியேடா. நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு" கேட்க, "டேய், இப்ப சொல்லி என்னடா பண்ண போறேன்? அவளாட்டு ஜாலியா இருக்கட்டும். இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" அப்படியே ரொம்பவே சோகமா இருக்கான். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. ஹீரோயின் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோவமா நடந்து போகும்போது, அவளோட அங்கிளும் அங்கிளோட பையனும் வராங்க. இவனை கசின்னு கூப்பிடலாம். இப்போ கசின் ஹீரோயின் கிட்ட போய், "நீ எப்போ வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்தேன்னு" கேட்க, "இன்னைக்குதான். எங்க அப்பாவோட ரிப்போர்ட்டை வாங்க வந்தேன். ஆனா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு" சொல்லிட்டு, அங்க அங்கிள் இருக்காங்களா, அங்கிள் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அங்கிளும், "உனக்கு தெரியாதுலாமா, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு உடம்பே சரியில்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ மட்டும்தான். உங்க அப்பா நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல எப்படி இறந்து போவாங்க? எல்லாத்துக்குமே ஹீரோ மட்டும்தான். அவன் ஏதோ பண்றான். என்னால எதுவுமே கேட்க முடியலன்னு" சொல்ல, ஹீரோயினும், "அங்கிள் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லாம உங்க ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா வேணும்னு" சொல்ல, அங்கிளும், "கண்டிப்பா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் செய்வேம்மா. அந்த ஹீரோவை நம்பவே நம்பாத. அவன் தான் உங்க அப்பா கூட கடைசி முடிய இருந்தான். என்னை கிட்ட கூட விடல தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் ஓகே அங்கிள் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறா. இந்த அங்கிளும் பையனும் தனியா பேசிக்கிறாங்க. "பாத்தியா, ஹீரோயின் இன்னுமே முட்டாளா இருக்கா. இவளை நல்லாவே ஏமாத்திடலாம். இவளை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே பண்ண போறோம்னு" சொல்லிட்டு 2 பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கே தெரியாது நம்ம ஹீரோயின் புத்திசாலின்னு. அவ அங்கதான் எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருப்பா. அசிஸ்டன்ட் ஓடி வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. "மேடம், நம்ம கலெக்ட் பண்ண ஆதாரத்தை வச்சு பார்த்தா கண்டிப்பா உங்க அப்பாவை கொலை பண்ணது ஹீரோ தான்" சொல்ல, ஹீரோயின், "கண்டிப்பா இல்ல. அவன் கண்டிப்பா எங்க அப்பாவை கொலை பண்ணவே மாட்டான். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தான். நான் யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்பேன்னு" வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போகும்போது அங்க அசிஸ்டன்ட், "மேடம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்க, ஹீரோயின் ஒரு கட்டையை தூக்கிட்டு போறா. இன்னைக்கு ரோகனா நானான்னு பாத்துடலான்னு சொல்லிட்டு போறா. ரோகன் யாருன்னா நம்ம ஹீரோவோட பேரு தான். இப்போ உள்ளக்க போய் பார்க்கும்போது அங்க ஹீரோ இருக்க மாட்டான். ஹீரோயின் கதவு திறக்கும்போது உள்ளக்க யார் இருக்கா தெரியுமா? நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அப்பா உள்ளக்க இருந்துட்டு, "வாமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு" சொல்லிட்டு கூப்பிட, நம்ம ஹீரோயின் கண்ணுல தண்ணியோட உள்ளக்க போறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அப்பா வந்து ஹீரோயினை, "வா செல்லம், என்ன பண்றீங்க? உள்ளக்க வான்னு" சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் குட்டி பொண்ணாவே மாறிட்டா. உள்ளக்க போய், "அப்பா, நான் வந்துட்டேன்னு" சொல்லிட்டு ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிக்க, அதுக்கப்புறம் அப்பா வந்து, "நம்ம 2 பேருமே ஓடி ஒளிஞ்சு விளையாடலாமான்னு" கேட்க, இவனும் ஓகே சொல்லிட்டு 2 பேருமே ஓடி ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடும் போது நம்ம ஹீரோயின் ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பா போல இருக்கு. அது வந்து ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி. அந்த சாவியை திருக்குனா மட்டும்தான் அந்த ரூம் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த கபோர்டு ஓப்பன் ஆகும். அப்ப வந்து, "என்னோட பொண்ணை நான் கண்டுபிடிக்க போறேன், கண்டுபிடிக்க போறேன், இதோ கண்டுபிடிச்சிட்டேன்னு" ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் உள்ளக்க இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க, "இங்க பாரு செல்லம், இந்த இடத்த பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, சரியா? உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியணும்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகே அப்பான்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் பார்த்தா கனவுதான். அதாவது பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துட்டு உள்ளுக்கு போவா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லாக்கரை திறந்து பார்ப்பா. அதான் அந்த சீக்ரெட் கபோர்ட் சொல்லுவல்ல,
அந்த கபோர்டை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்கு ஒரு பென் டிரைவர் மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு அவ அழ ஆரம்பிப்பா பாருங்களேன். ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்க அப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்சதை கேட்டுட்டு இருப்பா. இங்க பாருமா, நான் உன்னை விட்டு போக போறேன். நீ இதை கேட்கும் போது அப்பா உன் கூட இருக்க மாட்டேன். நீ வந்து ஸ்டார்ஸ் எல்லாமே கேட்டல, அப்பா உனக்காக எடுத்துட்டு வரமா. ஆனா அப்பதான் ஃபர்ஸ்ட் போக போறேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். முக்கியமா உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புனதை நினைச்சா நான் ரொம்ப வருத்தப்பட்டமா. ஆனா அந்த ரோகனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் தாம்மா எல்லாத்துக்குமே காரணம். ப்ளீஸ் அந்த ரோகனை நம்பாதன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ல இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அழுக வந்துடும். ரோகன், நீ தான் எல்லாத்துக்குமே காரணமா. எங்க அப்பாவை கொலை பண்ணது நீ தானா? நான் கூட நினைச்சேன் நீ இருக்க மாட்டேன்னு. ஆனா நீ தானே எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே இருப்பா. அப்பதான் வெளியே ஏதோ சத்தம் கேட்கும். ஹீரோயின் எந்திரிச்சு பாப்பா. வெளியே யார் இருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு மரத்து பக்கத்துல ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அதாவது ஸ்டார் லைட்டு தான். ஹீரோயின் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அந்த போட்டோ கட்டி பிடிச்சிட்டு, அம்மா ப்ளீஸ் என்னை விட்டு ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பா. அப்பதான் ஒரு குரல் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். லில்லி, இங்க வந்து பாருன்னு சொல்லி கூப்பிடுவான். லில்லி யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயினும் ஓடி போய் பாப்பா. அப்பதான் ஹீரோ சொல்லுவான், இங்க பாத்தியா உங்க அம்மா இந்த ஸ்டார்ல தான் எல்லாத்துலயுமே கலந்துருக்காங்க. நீ எப்பெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கோ இந்த ஸ்டாரை பாரு, சரியா? நானும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரோகனண்ணா, நீங்க எப்பவுமே என் கூட இருப்பீங்களா? என்னை விட்டு போகவே மாட்டீங்களான்னு கேட்க ஹீரோ, இல்ல நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பெரிய பொண்ணாவே வளர்ந்துருப்பா. இப்போ மறுபடியும் ஹீரோவை கட்டி பிடிச்சு நினைச்சிட்டு இருக்க. நான் இன்னுமே உன்னை லவ் பண்றேன், பழைய லில்லின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல உன்னை லவ்வே பண்ணல. அது மட்டும் இல்லாம ஏதோ சொல்ல நினைச்சனே, 5 வருஷமா நான் எதுக்காக இங்க வரலன்னு தெரியுமா? உன் மேல இருக்க லவ்னாலயா? உன்னை மறக்க முடியாதனாலயா? சாச்சா, அப்படிலாம் கிடையாது. நான் வந்தேன்னா உன்னோட முகத்தை பார்க்கணுமே, உன்னோட முகத்தை பார்க்க பிடிக்காம தான் நான் இங்க வராம இருந்தேன். உன் மேல இருக்க லவ்னால கிடையாதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஃபிளாஷ்பேக் எல்லாமே நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பா. அப்பா கால் பண்ணி கேட்பாங்க, இப்ப மட்டும் நீ ஹீரோவை மறந்துட்டியான்னு கேட்க ஹீரோயின் ஒரே வார்த்தையில, எனக்கு அவனை தான் பிடிக்கும், நான் அவனை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அப்பா கால் பண்ணி கேட்பாங்க, இப்ப மட்டும் அந்த பையனை மறந்துட்டியான்னு கேட்க, நான் எத்தனை தடவை சொல்றது, அவன் தான் எனக்கு வேணும், அவன் மட்டும் தான், நான் அவனை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டே இருந்திருப்பா. ஆனா ரொம்ப வருஷம் ஆகியும் கூட நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணியிருக்க மாட்டானா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு வெறுப்பே வரும். ரோகன், நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பி வந்திருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, நான் உன்னை லவ்வே பண்ணல, உன்னோட முகத்தை பார்க்க பிடிக்காம தான் நான் வராம இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நான் இதை தானே எதிர்பார்த்தேன், ரொம்ப நல்லது, நீ என்னை வெறுத்தா எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படி கிண்டலா பேசுறான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது, எங்க அப்பாவை கொலை பண்ணவன் நீ தானே, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உடஞ்சி விழுவான் பாருங்களா. அவன் அப்படி அழ ஆரம்பிப்பான், சின்ன பிள்ளை மாதிரி. என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா, அவளுக்கு என்ன பிடிக்கலையா, அவ ஒரு வழியா என்ன லவ் பண்ணாம போயிட்டான்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து ஹீரோயின் நிறைய கண்ணாடி எல்லாத்தையுமே உடச்சி போட்டிருப்பால, அது மேலெல்லாம் கையை வச்சுட்டு அதை அப்படி கையில அள்ளி அது எல்லாத்தையுமே அமுக்கவும் பாருங்களேன். அப்பதான் அந்த டாக்டர் ஓடி வருவான். டே, என்ன உனக்கு லூசா பிடிச்சிருக்கு, எந்திரிட்டா, சாக போறியான்னு கேட்க, ஆமா நான் சாக போறேன், அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், ஐ லவ் யூ, நான் இப்பவுமே சாக போறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும் போதே அவனோட வாயில இருந்து ரத்தமா வந்துடும். கரெக்டா ஏதோ டார்ச் லைட் மாதிரி வருது. பார்த்தா நம்ம காரோட லைட்டு தான். யார் ஆன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருப்பா போல இருக்கு. ஹீரோவை தூரத்துல இருந்து பார்க்கும்போது குட்டி பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து நீ இன்னும் 6 மாசம் தானே உயிரோட வாழ போறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, அப்போ உண்மையாவே ரோகன் சாக போறானா? இல்ல நான் விட மாட்டேன், ரோகன் சொல்லிட்டு ஓடி போவா. இதை பார்த்த ஹீரோ வாயில இருந்த ரத்தம் எல்லாத்தையுமே அப்படி தொடச்சிட்டு பின்னாடி அழுவான். அதை கூட தொடச்சிட்டு என்ன வேணும்னு கேட்க ஹீரோயின், இல்ல உனக்கு ஏதோ பிரச்சனை தானே, நீ சாக போறியான்னு கேட்க ஹீரோ வெள்ளந்தியா ஒரு சிரிப்பான் பாருங்களேன். உனக்கு இன்னுமே என் மேல லவ் இருக்கு போல இருக்கு, துடிச்சிட்டு ஓடி வந்த. ஐயோ, என் செல்லத்துக்கு இன்னுமே என் மேல லவ் இருக்கான்னு கிண்டலா பேச ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். அப்ப இதுவும் நடிப்பு தானாச்சே, உன்னை போய் லவ் பண்ண பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. ஆனா நம்ம ஹீரோ அழுவான் பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும். டாக்டர் ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். டே, என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, கண்ணாடி கிளாஸை வச்சு கையிலெல்லாம் அறுத்து வச்சிருக்க, உனக்கு ஏற்கனவே கேன்சர், எப்படிடா உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்ல, பரவாயில்ல நான் அப்படியே செத்து போயிடுறேன்னு ஒரு சிரிப்பான் பாருங்களேன். அவன் கண்ணில் அவ்வளோ வலி தெரியும். அப்பதான் டாக்டர் இதெல்லாம் பார்த்துட்டு, நீ என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டா, ஆனா நீ வந்து செத்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு தெரியுமா,
அவளோட அங்கிள், கசின் எல்லாருமே அவளோட சொத்த ஆட்டை போடணும்னு காத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ செத்ததுக்கு அப்புறம் அவங்க ஏதாட்டு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, உனக்கு தெரியாதுல்ல, நான் இவ்வளோ வருஷமா கம்பெனியை பார்த்துக்கிட்டதே அவளை ஒரு நல்ல நிலைமையில பார்க்கணும் தான். நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவ நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், கம்பெனியை நல்லா பார்த்துக்கணும். அதனால தான் எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவளோட அங்கிள், கசின் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா நான் அவங்கள கொன்னுட்டு தான் நானும் செத்து போவேன்னு சொல்ல, டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு, சரி அதுவும் கரெக்டு தான். உன்கிட்ட ஒன்று கேட்கணும். அந்த பென்டிரைவர் ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்களான்னு கேட்க, ஹீரோவும் ஆமா எனக்கு நல்லாவே தெரியும். லில்லி கண்டிப்பா உங்க அப்பா பேசின பென்டிரைவரை கண்டுபிடிச்சிருப்பா. அதனால தானே வேணுக்குனே அந்த இடத்துல வச்சேன். எனக்கு தெரியும் ஹீரோயின் அவ்வளவு சீக்கிரமா நான் தான் அவளோட அப்பாவை கொன்னேன்னு ஒத்துக்கவே மாட்டா. அதனாலதான் நம்புற மாதிரி வேணுக்குனே அந்த சீக்ரெட் கபோர்ட்ல நான் தான் பென்டிரைவரை வச்சேன்னு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா சாகுறதுக்கு முன்னாடி ஹீரோ பக்கத்துல போய், அப்பா ஹீரோயின் கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டா, நீங்க தான் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லணும், ப்ளீஸ் பான்னு சொல்ல அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா இப்படிலாம் பண்ற, நீ எப்படினாலும் கண்டிப்பா வாழுவடா, எப்படியாட்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, அப்பா அதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது, ப்ளீஸ்ப்பா என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லுங்க, உங்க சாவுக்கே நான் தான் காரணம்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பாவும் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா இறந்து போயிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு பக்கத்தில் லைட் எல்லாமே இருக்கும். அதான் ஹீரோயின் உடச்சி போட்டால, அந்த லைட்டை எல்லாத்தையுமே பார்த்துட்டு சிரிப்பான் பாருங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பாப்பா. அப்பா சொல்லுவாங்க, டேய் என்னோட பொண்ணு உன்னோட தங்கச்சி மாறிடா, என்னடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு, இல்லப்பா உங்க பொண்ணு என்னோட தங்கச்சி கிடையாது, நான் வந்து வளர்ப்பு பையன்தான், அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ல, அப்பா யோசிச்சு பார்த்துட்டு, உன்னை தவிர என் பொண்ணை யாருமே நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, ஓகே சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் இது முடிய என்னோட லவ்வை ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை, முதல்ல உங்ககிட்ட தான் சொன்னேன், வாங்க வாங்க நான் அவளுக்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணலான்னு அப்பாவை சேர்ல உட்கார வச்சு பலூன் எல்லாத்தையுமே கட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய், அப்பா உங்க பொண்ணுக்கு பிங்க் கலர் பலூன் தான் பிடிக்கும், ப்ளீஸ் ஊதுங்க ஊதுங்கன்னு சொல்ல, அப்பா கேட்குறாங்க, நல்லா பண்றடா, உன்னோட வருங்கால மாமனார இப்படி வேலை வாங்குறியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஊதி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ பக்கத்துல போய், அப்பா நான் ஒன்றும் உங்களை வேலை வாங்கல, எப்படினாலும் உங்க பொண்ணு உங்க கூட தானே இருக்க போறா, நம்ம எல்லாருமே குடும்பமா ஜாலியா இருக்கலாம் சரியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் ஃபோன் வரும். ஹீரோ உடனே, அப்பா நான் வந்து கல்யாணத்துக்கு வேலை பார்க்க சொல்லிட்டேன், கல்யாண ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லியிருக்கேன், அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுவான். அப்போ தான் டாக்டர் உங்கள் ரிசல்ட் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோட முகமே மாறிடும். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, உனக்கு கேன்சர் வந்திருக்கு, நீ எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னு தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோக்கு அழுகே வந்துடும். அப்படியா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான். அங்கே உள்ள பலூன் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்பா சொல்லுவாங்க, கவலைப்படாதடா, உன்னை எப்படியாட்டு காப்பாற்றிடலாம், வெளிநாட்டுக்கு போயாட்டு உன்னை காப்பாற்றிட வேண்டான்னு சொல்ல, அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா, இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லவே சொல்லிடாதீங்க, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என் கூட சேர்ந்து நீங்களும் நடிக்கணும், உங்கள் பொண்ணு என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா, எப்படியாட்டு அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் அப்பா சொன்ன மாதிரியே எல்லாமே செஞ்சுருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இப்போ அந்த உடஞ்ச லைட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த கல்லறை சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த ஸ்டார்ஸு அந்த வாத்து எல்லாமே செஞ்சு வச்சிருப்பால ஆசை ஆசையா, ஹீரோயின் அந்த பாட்டில தானே உடைச்சா, அதுலேருந்து எல்லாமே விழுந்திருக்கும், அதெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு அந்த கல்லறை முன்னாடி வைப்பான். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான். ஹீரோ ஹீரோயினும் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்வா, நான் கடைசி முடியும் உன் கூட ஜாலியாக இருக்கணும், நம்ம 2 பேருமே வயசானதுக்கப்புறம் கையை கோத்து அப்படி நடந்து போகணும், நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பா. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, என்னடி சொல்கிற, நீ கடைசி முடியும் என்னோட நீ தான் நிறைய நாள் வாழ போகிறேன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின், அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் சாகணும், 2 பேரையுமே சேர்ந்து தான் புதைக்கணும்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ ஓகே செல்லோன்னு சொல்லியிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்த்துட்டு, நீ சொன்ன மாதிரியே நானும் கல்லறை கட்டிட்டேன், ஆனால் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அவனோட கல்லறைக்கு முன்னாடியே வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு, லில்லி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ ஐ லவ் யூ செல்லோன்னு சொல்லிட்டு அழுவான் பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். அதே சமயம் இங்க அங்கிள் கசனை காமிப்பாங்க. ஹீரோயின் அந்த ரெக்கார்டரை அங்கிள் கிட்ட காமிக்க, அங்கிள் இதை பார்த்துட்டு, அப்போ உங்க அப்பாவை கொலை பண்ணது ரோஹன் தானேன்னு கேட்க, அப்படிதான் நானும் நினைக்கிறேன், ஆனா எந்த எவிடன்ஸும் இல்லை, அப்பா இதை வச்சு சொன்னதை வச்சு நம்ம கேஸ் போட முடியாது, சீக்கிரமாவே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், அங்கிள் நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, ஆஃபீஸில் போய் எல்லாருமே மீட் பண்ணி ஒரு ஹெல்ப் கேட்குறா. இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்த நாளே ஆஃபீஸ் மீட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அந்த அங்கிளும் கசனும் என்ன கேட்குறாங்கன்னா,
இவ்வளோ வருஷமா தொறந்திருந்த ஹோட்டலை பூட்டணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் பூட்டக்கூடாது. அந்த ஹோட்டலை எங்களுக்கே தந்துருங்கன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது. அந்த ஹோட்டல் நஷ்டத்துல போகுது. நான் மூடிதான் ஆவேன்னு சொல்றான். இதை கேட்ட அங்கிள் அதெல்லாம் முடியாது. அந்த ஹோட்டல் என்னோட அண்ணனோட இது. நாங்க என்னனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோ வந்து அந்த ஹோட்டலே இப்ப என்னோட பேர்ல தான் இருக்கு. நீங்க யாரு கேட்க? அவங்களோட வாரிசு நான் தான் சொல்லிடுறான். ஹீரோயின் அப்பதான் என்டர் ஆகுறா. யார் வாரிசு? நான் தான் உண்மையான வாரிசு. அந்த ஹோட்டல்ல எனக்கு எல்லா பங்குமே இருக்கு. அந்த ஹோட்டலை எனக்கே எழுதித்தான்னு கேட்க ஹீரோ சொல்லுவான், இங்க பாரு அந்த ஹோட்டல் ஊத்தி மூடுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப நஷ்டத்துல ஓடுது, வேண்டான்னு சொல்ல ஹீரோயின், அதை நீ சொல்லக்கூடாது. நீ இப்ப எனக்கு அந்த ஹோட்டலை தர முடியுமா இல்லையான்னு கேட்க இவனும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் டாக்டர் கேட்பான், டே ஹீரோயின் அந்த அங்கிள் கிட்டேயும் கசன் கிட்டேயும் சேர்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல உடனே ஹீரோ, இல்ல அவங்க கிட்ட சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு அப்புறம் ஹீரோயினை யாரு பார்க்க போறா? அவங்க தானே பாத்துக்கணும். பரவாயில்ல, எதுனாலும் பண்ணிக்கலாம். அவங்க நல்லா பாத்துக்கிட்டாலே போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் யாரோ கதவு தட்டுறாங்க. சீக்கிரம் பிசினஸ பத்தி பேசணுமா வேண்டாமா, சீக்கிரம் வெளியே வாங்கன்னு யார் சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். உடனே இந்த டாக்டர் வந்து, டே உன்னால தாண்டா எனக்கு இவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதோ லவ்வர் மாதிரி தனியா வந்து உனக்கு ஊசிலாம் போட வேண்டியிருக்கு. என்னை பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்கு. சரி சரி விடு, வா போலான்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு பால் எடுத்து ஹீரோ கிட்ட இந்த குடின்னு சொல்ல டாக்டர் பார்த்துட்டு, என்னம்மா இந்த பாலை குடுக்குற? உனக்கே தெரியாதா ஹீரோக்கு அந்த பால்னா அலர்ஜின்னு, ஏன் இப்படி கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு டவுட் வந்துட்டு, என்ன டாக்டர் எப்ப பார்த்தாலும் ஹீரோ உங்களை தான் பார்க்க வராங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னதான் ரகசியம்? ஒருவேளை அன்னைக்கு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே சாக போறான்னு, ஒருவேளை அவனுக்கு வந்து கேன்சர் ஏதாட்டி இருக்கா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே கேட்குறான், ஒருவேளை எனக்கு உண்மையாவே கேன்சர் இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்க ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாகறா. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு, உனக்கு உண்மையாவே கேன்சர் இருந்தா என்னை விட ஜாலியா இருக்கிறவ யாராட்டி இருப்பாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்காக கல்லறை எல்லாமே கட்டுவன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருமலே வந்துடும், சோகமாயிருவான். இதை கேட்ட டாக்டர் டென்ஷன் ஆகி, லில்லி என்ன பேசிட்டு இருக்க? உங்க அப்பாவை பார்க்க வரும்போது தான் நான் ஹீரோ கிட்டே ஃப்ரெண்ட் ஆனா, அவனை பார்க்க வரதுல என்ன தப்பு? அது மட்டும் இல்லாம ஹீரோ செத்து போயிருவான்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசாதேன்னு சொல்ல உடனே ஹீரோ டாக்டரோட கையை பிடிச்சிட்டு அமைதியாருன்னு ஹீரோயின் கிட்ட, நான் உண்மையாவே செத்து போறதுக்கு நீ காத்துட்டு இருக்கியா? நீ கவலைப்படாத. ஒருவேளை உங்க அப்பாவோட கம்பெனி எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா நான் கண்டிப்பா செத்து போயிருவேன் சரியான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நீ சொன்ன வாக்க காப்பாத்தணும் சரியா? என்னோட அப்பா சொத்தை எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்புறா. அப்பதான் டாக்டர் வந்து, டே மச்சான் இந்த பாலை குடிச்சிடாதுன்னு சொல்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த பாலை எல்லாத்தையுமே குடிச்சிட்டான். டாக்டர் திட்ட ஆரம்பிச்சிட்டான், உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையாடா, உனக்கு கேன்சர்டான்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டே, இல்ல இவ்வளவு வருஷமா லில்லி எனக்காக ஆசையா எதுவுமே தந்தது கிடையாது. 5 வருஷம் கழிச்சு இந்த பாலை தந்திருக்கா, நான் குடிக்காம இருப்பேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ பாலை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் அவ கையால நான் எதனாலும் குடிச்சிட்டு செத்துட்டு போவேன்னு அப்படி சிரிச்சுட்டே இருக்கான். அதே சமயம் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கசன் கிட்ட காமிப்பா. கசனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நல்ல வேலை ஹோட்டல்ல எல்லாத்தையுமே வாங்கிட்ட, இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின், இல்ல நானே நேர்ல போய் பார்க்க போறேன். நான் உண்மையாவே அந்த ஹோட்டலை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறா. ஆனா இது கசனுக்கு பிடிக்கவே இல்லை. ஒருத்தனுக்கு ஃபோன் போட்டு, டே மச்சான் என்னோட தங்கச்சி அங்க வரா, ஏதாட்டு பார்த்து பண்ணி விடுன்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிட்டான். அதே சமயம் இங்க ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதான் அசிஸ்டன்ட் கால் பண்ணி, மேடம்க்கு ஒரு பிரச்சனை, அவங்க கசின் ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு சொல்ல ஹீரோ உடனே ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா டாக்டர் கையை பிடிச்சிட்டு, என்னடா சொல்ற, நீ ஏற்கனவே அந்த பாலை குடிச்சிட்ட, உனக்கு அலர்ஜி வரப்போது, வா ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்ல ஹாஸ்பிட்டலோட எனக்கு ஹீரோயின் தான் வேணும்னு கார்ல போயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் அந்த கசனும் ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அப்பதான் அங்க ஒரு மொட்டை வேலை செய்யற பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். நீ வந்து என்னோட கோல்டு வாட்சை திருடிட்ட, இப்ப அந்த வாட்ச் வேணும் சீக்கிரம் தான்னு சொல்ல அந்த வேலை செய்யற பொண்ணும், இல்லைண்ணா நான் எதுவுமே எடுக்கல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சி கேக்குறா. அந்த மொட்டை விடுற மாதிரி இல்ல, என்னோட கோல்டு வாட்சை நீ தான் திருடி இருக்க, நீ ஒரு திருடின்னு சொல்லிட்டே இருக்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பாக்குறா. நேரா அந்த மொட்டை கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க அந்த மொட்டையும் சொல்றான், இந்த பொண்ணை என்னோட வாட்சை திருடிட்டு உங்க ஹோட்டல்ல இப்படிலாம் வேலை செய்யற பொண்ணை வச்சிருக்கீங்களா, இவளை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்ல அந்த பொண்ணும், இல்ல மேடம் நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றா. ஹீரோயின் அந்த கோட்டை கலத்தி அந்த பொண்ணுக்கு போட்டுட்டு இப்போ சொல்லுங்கன்னு கேட்கும் போதுதான் அங்க இருக்க கசன் ஹீரோயின் கிட்ட, கண்டிப்பா இந்த வேலை செய்யற பொண்ணு தப்பான பொண்ணாதான் இருப்பா, அதனாலதான் நம்ம கிட்ட வந்த கஸ்டமர் கிட்டே கோல்டு வாட்ச ஆட்டை போட்டிருக்கா, இவளை சும்மாவே விடாதன்னு சொல்ல ஹீரோயினும் அந்த மொட்டையை பார்த்து, சார் மன்னிச்சிருங்க, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்க அந்த மொட்டையும் கசினும் கூட்டு களவாணிங்க போல இருக்கு, கண்ண பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மொட்டை கேட்கறான், ஒண்ணு வேண்டாம், என்னோட பெட்டை நீ தான் கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் சோஃபா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும்னு சொல்ல
ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு அந்த பெட்டை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்கதான் ஹீரோயின் நிப்பா. டாக்டர் சொல்லுவான், பாத்தியா ஹீரோயினால எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியுது, அவளே அவ பாத்துப்பா, வா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக போறான். இருந்தாலும் ஹீரோ நின்னு பாத்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த மொட்டை, சூப்பரா பெட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டியே, அதுக்கப்புறம் நீ எனக்கு சர்வீஸ் பண்ணா நல்லா இருக்கும், என் கூட ஒன்னா இருக்கியான்னு கேட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஹீரோ போட்டு அந்த மொட்டையை அடி அடின்னு அடிச்சிருவான். என்னடா சொல்லிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணாம விட மாட்டேன்னு போட்டு அடிச்சுட்டே இருக்க. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இது எனக்கும் என்னோட கஸ்டமருக்கும் உள்ளது, நீலாம் தலையிடக்கூடாது, வெளியே போன்னு சொல்ல ஹீரோ அப்படி உடஞ்சி போவான். டாக்டர் தான் ஓடி போய் பிடிப்பான். அப்பதான் ஹீரோ ரொம்ப மனசு உடஞ்சு போய் இருப்பான்ல. அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த மொட்டை, டே உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஒரு கண்ணாடி எடுத்து குத்தலான்னு போகும்போது இதை ஹீரோயின் பாத்துறா. ஹீரோயின் ஓடி போய் இவரை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நடுவுல நிக்க, அதை பார்த்த ஹீரோ, இல்ல இல்ல உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு அவளை போய் அப்படியே கட்டி பிடிச்சி சுத்திட்டான். ஹீரோ மேல அப்படியே குத்தியாச்சு. ஹீரோக்கு வாயில இருந்து அப்படியே ரத்தமா வந்துட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே சலைய உட்காந்துட்டே இருக்கா. டாக்டர் வந்து, டே லூசுடா, நீ உண்மையாவே பைத்தியம்டா, உன்னோட டேப்லெட் எங்க வச்சிருக்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாத்தையுமே தேடிட்டே இருக்கா. கரெக்டா அங்க ஹீரோயின் பக்கத்துலயே அந்த டேப்லெட் விழுது. ஹீரோயின் இது என்ன டேப்லெட் பாக்குறதுக்குள்ளேயே ஹீரோ அப்பிட்டு, இது உனக்குலாம் தேவையில்லாத விஷயம்னு சொல்ல ஹீரோயின் கேட்பா அந்த டாக்டர் கிட்ட, இவனுக்கு என்ன ஆச்சு சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்க. டாக்டர் வந்து, ஏமா தள்ளி போமா, இவனே ஒரு பைத்தியக்காரன், முதல்ல இவனை காப்பாத்துறேன்னு அங்கிருந்து கிளம்ப போறான். ஹீரோயின் தடுத்து நிப்பாட்டிட்டு, இவனுக்கு என்னாச்சு சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்க ஹீரோ தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு செம்மையா கடுப்பாயிட்டு அந்த மொட்டை கிட்ட போய், நீ யாருனாலும் தொட்டிருக்கலாம், ஆனா அவனை போய் தொட்ட பத்தியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கண்ணத்துல பல்லார்னு அரை கொடுக்கா. அங்கிருந்து ஒரு பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிச்சு, டே மொட்டை, அவனுக்கு மட்டும் ஏதாட்டும் ஆச்சு அவ்வளவுதான், இந்த உலகத்துல நீ யாருனாலும் தொட்டிருக்கலாம், அவனை தொட்டிருக்க கூடாதுன்னு அழுதுட்டே இருக்கா. அப்பதான் அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்லுவா, மேடம் சிசிடிவி கேமரா எல்லாமே செக் பண்ணியாச்சு, இந்த மொட்டை கையில தான் முதல்ல வாட்ச் இருந்திருக்கு, இவன் ரூம்குள்ள போயிட்டு வரும்போது வாட்சை காணும்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோயின், கண்டிப்பா இந்த மொட்டை கிட்ட தான் இந்த வாட்ச் இருக்குன்னு அவனோட கோட்டுக்குள்ள கைவிட்டு தேடுறா. அந்த கோல்டு வாட்ச் கிடைச்சிரும். டே மொட்டை, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு அந்த வேலை செய்யற பொண்ணு, இவங்களை கண்டிப்பா ஜெயில போடணும், இல்லைன்னா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறா. உடனே அந்த மொட்டையும் வேலை செய்யற பொண்ணு காலில் விழுந்து, என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ், என்ன போட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்ல ஹீரோயின் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும், உங்களுக்கு ஏதாட்டும் பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்காக நான் இருப்பேன், கண்டிப்பா இந்த கம்பெனிக்காக நம்ம நல்ல வேலை செய்யணும்னு சொல்ல எல்லாருமே ஜாலி ஆயிடுறாங்க. ஆமா மேடம், உங்களுக்காக இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோன்னு எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வெளியே ஓடி போய் பாக்குறா. அவளோட கையில் எல்லாத்துலேயுமே ரத்தமாக இருக்குல்ல. அசிஸ்டன்ட் கேட்குறா, மேடம் உங்கள் கையில் ரத்தம்னு கேட்க, எனக்கு வந்து ரோகனை பார்க்கணும், ரோகனை பார்த்தே ஆகணும், ரோகன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே தேடி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே ஹீரோ கிட்ட டாக்டர் நல்லா திட்டுன்னு திட்டிட்டு இருக்கான். டே ஹாஸ்பிட்டல் போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா போகலான்னு சொல்ல, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவள் வந்து பாப்பா, ஒருவேளை அவளுக்கு டவுட் வந்துட்டுனா இங்கேயே பண்ணலான்னு சொல்லிட்டு மாத்திரைலாம் கொடுத்து போட வைக்கிறா. அப்பதான் இந்த டாக்டர் நெட்ல எல்லா இடத்துலயுமே நம்ம ஹீரோயினை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவளோட கம்பெனில தப்ப தட்டி கேட்டல, அது எல்லாமே நியூஸ்ல வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சொன்னல, என்னோட லில்லி ரொம்ப திறமையான பொண்ணுன்னு, அவ சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டான்னு ரொம்ப பெருமையா பேசிட்டே இருக்கா. ஆமா, இப்போ உன்னோட லில்லி இங்க வந்தா என்ன சொல்லி சமாளிப்பேன்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அதான் நீ இருக்கே என்னோட ஃப்ரெண்டா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் தாங்க முடியல. ஹீரோவோட வீட்டுக்குள்ள வரா. அவ போகும்போது அந்த சாப்பிடும்போது, நம்ம ஹீரோக்கு ஒரு வேளை கேன்சரா இருந்தா நல்லாதான் இருக்கும், நான் ஜாலியா இருப்பேன்னு சொல்லியிருப்பாள்ல. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அது உண்மையா, ஏ லூசு ரோகன், நீ ஒரு லூசுடா, உண்மையாவே என் கையில கிடைச்சனா உன்னை சாகடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி ஓடி போயிட்டே இருப்பா. தெரியாதனமா கால் தட்டி கீழே விழுந்துருவா. அவளோட காலில் அடிபட்டிருக்கும். அவளுக்கு ரொம்ப அழுகியா வந்துடும். ரோகன், ஒருவேளை நீ என்னை விட்டு போனேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், இங்கே பாரு, என்னோட சொத்து எனக்கு தான் வேணும், நீயும் எனக்கு தான், நீ செத்து போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தாண்டா செத்து போனோம், அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஓடி போறா. அப்பதான் ஹீரோவும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றான், டே மச்சான் சூப்பரா நடிச்சடா, இப்படி நடிச்சனா ஹீரோயின் உன் கூடவே பூனை மாதிரி சுத்திட்டே இருப்பான்னு சொல்ல ஹீரோவும், ஆமா நான் எப்படி பிளட் வர மாதிரி நடிச்சேன் பாத்தியா, அவ இப்ப என் கிட்ட வந்து என்ன லவ் பண்ணுங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கா, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், சொத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கே எழுதி வச்சிருவேன்னு எல்லாத்தையுமே சொல்ல போறா. எப்படி நடிச்சேன் பாத்தியான்னு கேட்க ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாயிட்டு, இதெல்லாம் நடிப்பான்னு உள்ளக்க போய் ஹீரோ கிட்ட சட்டையை பிடிச்சி கேட்க ஹீரோவும், ஆமா நான் நடிச்சேன், எல்லாத்தையும் கேட்டுட்டியா, பரவாயில்ல,
உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும்னு நினைச்சேன். உன்னோட கசினையும் உன்னோட அங்கிளையும் நம்பாதன்னு சொல்ல ஹீரோ பலான்னு ஒரு அறை கொடுத்துட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீ எதை பத்தினாலும் பேசு, எதை பத்தினாலும் விளாடு, ஆனா உன்னோட உயிரை வச்சு விளாண்டுட்டு இருக்க, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு கன்னத்துல பலார் பலான்னு அரைஞ்சிட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு நிக்கவே முடியல. அவன் ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கான்ல, அப்படி மயக்கம் போட்டு விழ போறான். டாக்டர் தான் ஓடி போய் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு நின்றுட்டு ஹீரோயின் கிட்ட, என்னடி உனக்கு இன்னுமே என் மேல லவ் இருக்கு போல இருக்கே, பேசாம என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட சொத்தும் எனக்கு தான், நீயும் எனக்கு தான் சொல்ல ஹீரோயின் வந்து, அதெல்லாம் உன்கிட்ட நான் இருக்கவே மாட்டேன், உன்னை நான் ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோ டாக்டர் கிட்ட, என்னடா மச்சான், இனிமே இவளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுல்ல, என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாளான்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். டாக்டர் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயின் கொட்டுற பணியில உட்காந்துட்டு ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அவ கையில பிளட்டா இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு, டே பொறுக்கி, உன்னை போய் நம்மன பாத்தியா, என்ன தலையிலேயே அடிச்சுக்கணும்னு அழுதுட்டே இருக்கா. ஒரு குட்டி பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு குளத்து பக்கத்துல, அதான் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும்ல, அது பக்கத்துல போய் ஹீரோயின் சொல்வா, நான் கடைசி முடியும் உன் கூட ஜாலியா வாழணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறேன், நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கணும், எப்பவுமே பிரிஞ்சு போக கூடாதுன்னு மனசுல ஒரு ஆசையை வச்சுட்டு காயின்ஸ் எல்லாமே போடுவாங்கல்ல அந்த தண்ணிக்குள்ள, அதே மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஆசையா நெத்தியில கிஸ் கொடுத்துட்டு, நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ரோகன் நீ ஒரு ஏமாத்துக்காரன், ஆனா நீ சொன்னதெல்லாம் நம்பிட்டேன்னு நினைச்சியா, எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட உயிரை வச்சுலாம் நீ ஏமாத்த மாட்ட, ஏதோ என்கிட்ட மறைக்கிற, அது என்னதுதான் தெரிலன்னு அழுதுட்டே இருக்கா. அப்பதான் யாரோ அந்த கொட்டுற மாலையில ஹீரோயினுக்கு கொடை பிடிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு, சீனியர் நீங்களா, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு கேட்க, இன்னைக்குதான், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடலாமான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போறான். அங்க போய் சீனியர் கேட்பான், என்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க தானே என்னோட உயிரையே காப்பாத்தினீங்கன்னு சொல்லிடுவா. அதுக்கு சீனியர், ஐயோ நான்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னால தானே அந்த ரவுடி பசங்க உங்களை கடத்தி வச்சிருந்தாங்கன்னு சொல்ல ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆமா அது ஒன்றும் உங்க தப்பு இல்லை, நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு ரவுடி பசங்க எல்லாருமே என்னை கடத்தி வச்சு காசு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினை ரவுடி பசங்க எல்லாருமே கடத்தி வச்சிருப்பாங்க. எதுக்காகனா இந்த சீனியரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு கடத்தி வச்சிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயினை அடிச்சு, சீக்கிரம் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி காசு கேளு காசு கேளுன்னு கேட்டிருப்பாங்க. ஹீரோயினும் கால் பண்ணி கேட்டிருப்பா. ஹீரோயின் முழுசா கேட்கறதுக்குள்ளேயே அந்த ரவுடி பையனும் போனை வாங்கி, இப்ப காசு கொண்டு வரலன்னா இவளை கொன்றுவோன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு, பரவாயில்ல அவளை கொலை பண்ணிருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். இந்த ரவுடிக்கு ரொம்பவே கடுப்பாயிரும். ஏய் உன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பான். அப்பதான் இந்த ரவுடி பையனுக்கு யாரோ ஃபோன் பண்ணுவாங்க. பார்த்தா போலீஸ் தான். நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாய் ஃப்ரெண்ட் காப்பாற்ற வந்துட்டான், அவனும் உள்ளக்க வருவான், காசை கொண்டுட்டு வருவான், அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்ல இந்த ரவுடியும் விட்டுருவான். ஆனால் ஹீரோயினோட கண்ணை மூடிட்டு தான் விடுவான். அவளுக்கு எதிர்த்தாப்புல தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிராஸ் பண்ணி போவான். ஆனால் ஹீரோயினும் பார்த்துருக்க மாட்டான், நம்மளும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்க. அவள் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ முகம் தான் தெரியும். பார்த்தா ஹீரோ கிடையாது, இந்த சீனியர் தான் காப்பாற்றிருப்பான் போல இருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, நீங்கள் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, ச்சே நான் போய் எப்படி ரோகனை நம்பினேன், அவன் ஒரு ஏமாத்துக்காரன், 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செத்து போயிருப்பேன், நான் ஃபோன் பண்ணியும் நான் சாகட்டும்னு விட்டவன் தானே, அவனை பார்த்தாலே என்னோட மனசு கரைஞ்சிடுது, கடவுளே ப்ளீஸ் அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு சீனியர் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது சீனியர் சொல்கிறான், லில்லி நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ, ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. டாக்டர் சொல்லுவான், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி தான் அடிபட்டு கிடந்த, அதே மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க பார்த்தியான்னு கேட்க ஹீரோ அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு யோசிச்சு பார்க்குறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கேன்சர் வந்திருக்கும்ல, அவனுக்கு ரொம்பவே முடியாமல் போயிருக்கும். டாக்டர் அவங்க அப்பா கிட்ட, அதாவது ஹீரோவை தத்தெடுத்த அப்பா கிட்ட, சார் இவங்களுக்கு சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ப்ளீஸ் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணலான்னு சொல்ல அப்பாவும் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அப்போதான் ஹீரோக்கு அந்த ரவுடி பையன் ஃபோன் பண்ணியிருப்பான். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கள் கூட தான் இருக்காங்க, பேசாமல் போட்டு தள்ளிடுவான்னு கேட்க ஹீரோ ஓகே நீ போட்டு தள்ளிடுன்னு ஃபோனை கட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பான், ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ, அவன் உண்மையாகவே என்னோட லில்லியை கடத்திட்டானா என்ன பண்ணுறது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்ப போவான். டாக்டர் கையை பிடிச்சிட்டு என்னடா பண்ணுற, நீ போகக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் ஆவேன், சீக்கிரம் ஏதாட்டு ஊசி போட்டு விடுன்னு கேட்க டாக்டர் எதுக்குமே வழி இல்லாமல் ஊசி போட்டு விட்டுருவான். ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு தான் ஓடி போவான். இப்போ
அந்த ரவுடி பையன் கடத்தி வச்சிருக்கான்ல அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. போலீஸ் அப்புறம் இந்த சீனியர் எல்லாருமே வெளியே தான் இருப்பாங்க. சீனியர் போலீஸ் கிட்ட எப்படியாட்டும் உள்ளக போய் காப்பாத்துங்கன்னு சொல்ல அந்த போலீஸ் தம்பி நாங்களும் என்னடா பண்றது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போய் போலீஸ் கிட்ட, சார் நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க, இந்த சீனியர் தான் காப்பாத்த வந்திருக்கான், காசு எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கான், அதுக்கு பதிலாக ஹீரோயினை வெளியே அனுப்பி விட சொன்னான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போக போறான். ஆனா போலீஸ் உள்ளுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. அந்த சீனியரும் சொல்றாங்க, சார் என்ன பண்றீங்க, உள்ளுக்கு போனா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல, இல்ல நான் அவளுக்காக என்னனாலும் பண்ணுவேன், என்னோட உயிரைனாலும் கொடுப்பேன்னு ஹீரோ உள்ளுக்கு போக போறான். போலீஸ் தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஹீரோ ஒரு துப்பாக்கி எடுத்து அவனோட நெத்தியிலையா வச்சுட்டு, இப்போ உள்ளுக்கு விடுறீங்களா, அவ கூட நான் செத்து போயிடவா, இப்போ நீங்க உள்ளுக்கு விட்டா மட்டும் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்ல போலீஸ் விட்டுருப்பாங்க. இவனோட கண்ணையும் மூடிதான் அந்த ரவுடி பசங்க உள்ளுக்கு இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஹீரோ இவளுக்கு ஆப்போசிட்டா நடந்து போயிருப்பான். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, அவளை 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ நான் காப்பாத்திட்டேன், சரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல டாக்டர் கையை பிடிச்சிட்டு, உனக்குலாம் அறிவே இல்லையாடா, இப்போ நீ ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும், ப்ளீஸ் இங்கே இருன்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். அப்பதான் அங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் சார் அந்த சீனியர் பையனை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டீங்கல்ல, எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இவன் நல்ல பையனா தான் இருக்கான், நல்ல கம்பெனியே நடத்திட்டு இருக்கான், ஹீரோயினுக்கு நல்ல ஏத்த பையன்தான், ஆனா இவங்க ஃபேமிலி தான் நல்ல ஃபேமிலி இல்லை போல இருக்கு, இந்த சீனியர் ஃபேமிலியில் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலும் அந்த பொண்ணு வேலைக்கு போகக்கூடாதான், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு குழந்தைய பெற்றுட்டு சந்தோஷமாக இருக்கணுமா, அது எப்படி ஹீரோயினால் முடியும், என்னோட லில்லி கம்பெனி எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், அவளுக்கு அதுதான் ரொம்ப ஆசை, அது ரொம்ப பிடிக்கும், வீட்டு வேலையெல்லாம் பண்ண பிடிக்காதுன்னு சொல்லும் போது தான் டாக்டருக்கு செம்மைய கடுப்பாயிரும். டே அறிவு கெட்டவனே, இந்த நேரத்தில் கூட அவளுக்கு கல்யாணத்தை பற்றி தான் நீ யோசிப்பியா, அவள் எப்படி இருந்தா என்ன, நீ எல்லா நாளுமே கூட இருக்க முடியாதுல்லான்னு கேட்கும் போது தான் அசிஸ்டன்ட் மறுபடியும் சொல்கிறான், சார் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சீனியர் பையன் ஹீரோயினுக்கு ரெஸ்டாரண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கானா, நீங்க போய் கேளுங்கன்னு சொல்ல ஹீரோ அவசரமா அந்த இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போய் பக்கத்துல நடந்து போகும்போது ஹீரோயின் பாத்துடுறா. அப்பதானே இந்த சீனியர் பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான், ஐ லவ் யூ, என்னை ஏத்துக்கிறியான்னு கேட்க ஹீரோயினோட கண்ணு முழுக்க ஹீரோ மேலதான் இருக்கு. அவனை பார்த்துக்கிட்டே அந்த சீனியர் கிட்ட, நீ என்ன லவ் பண்றியா, சரி நான் உன்னை ஏத்துக்கிறேன், நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை வாங்கி வச்சிருக்கா. அப்பதான் இந்த அங்கிள் பக்கத்துல போய் ஹீரோயினுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல போறான். இது எல்லாத்தையுமே சீனியர் பாத்துடுறான். பார்த்துட்டு, அங்கிள் நீங்களான்னு ஒரு குட்டி பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இனிமேல் வர்ற சீன் நிறைய காமிக்க மாட்டேன், ஏன்னா பிளட்டு அது இதுன்னு காமிச்சேன்னா யூடியூப்காரங்க காப்பிரைட் போட்டு வீடியோவே தூக்கிடுவாங்க, அதனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கிறேன், இல்லைன்னா அடுத்த சீன் காமிப்பேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவை கண்ணை கட்டி அந்த ஆட்கள் கிட்ட அனுப்புவாங்கல்ல, அந்த ரவுடி பசங்க எல்லாருமே ஹீரோவை கட்டி போட்டு அவனை அடின்னு அடிச்சிருப்பாங்க, உடம்பு ஃபுல்லாக ரத்தமாகவே இருக்கும். அப்போதான் அங்கே போலீஸு அப்புறம் சீனியர் எல்லாருமே ஓடி வந்து அந்த ரவுடி பசங்களை போட்டு அடின்னு அடிச்சிருவாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கட்டியிருப்பாங்களா, அதெல்லாம் அவுத்து விட்டோன்னே சீனியர் கிட்ட போய், ஹீரோயினுக்கு என்னாச்சு, அவள் நல்லா இருக்காளான்னு கேட்க சீனியர் சொல்லுவான், அவள் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கான்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓடி போய் அங்கே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் டி எந்திரின்னு டாக்டர் கிட்ட இவன் நல்லா தானே இருக்கான்னு கேட்க டாக்டர் சொல்லிடுவாங்க, இல்லை பல்ஸ் எல்லாமே குறைஞ்சி போச்சு, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல ஹீரோ கையை பிடிச்சிட்டு, லில்லி எந்திரிடி, ஐ லவ் யூ டி, நான் உன்னை ஃபாரினுக்கு அனுப்பியிருக்க கூடாது, நான் நடிச்சிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருடி, செல்லோம்ல ப்ளீஸ் எந்திரி, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது, நீ கண்டிப்பாக என்கிட்ட இருந்தே ஆகணும், கடைசி முடிய இருக்கணும் டி, ப்ளீஸ் எந்திரின்னு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருப்பான். ஐ லவ் யூ செல்லும், உன்னை விட்டுருக்கவே கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருக்க ஹீரோயினோட பல்ஸ் எல்லாமே மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டு, இதை பார்த்த ஹீரோக்கு தலைகால் புரியாது. டாக்டர் கிட்ட, டாக்டர் பல்ஸ் வந்துடுச்சு பாருங்க, ப்ளீஸ் டாக்டர் காப்பாத்துங்க, இவளை என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ்னு டாக்டர் காலிலே விழுந்துருவான். டாக்டரும் காப்பாத்திடுவாங்க. இதை எல்லாத்தையுமே சீனியர் பார்த்துருப்பான். அடுத்த நாள் முழுக்க நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்து அவளோட கையை பிடிச்சிட்டே பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் கூட அவனுக்கு வயிறு எல்லாமே வலிக்கும், துடிச்சிட்டு இருப்பான். இருந்தாலும் ஹீரோயினோட கையை விடவே மாட்டான், பக்கத்துல இருந்து பார்த்துப்பான். டாக்டர் வந்து இவங்க நாளைக்கே எந்திரிச்சிருவாங்க, இப்போ நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோ கிட்ட, சார் உங்க பிளெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல சீனியர் ஹீரோ கிட்ட கேட்பான், என்னாச்சு சார் இப்பவுமே கிளம்ப போறீங்களான்னு கேட்க, ஆமா நான் கிளம்ப போறேன், நான் வந்ததை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லவே கூடாது, என்ன நடந்துச்சோ அதை ப்ளீஸ் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போவான். ஹீரோயின் மயக்கத்துல கூட ஹீரோவோட கையை பிடிப்பாளா, அப்போ ஹீரோக்கு ரொம்ப அழுகையா வரும். இவளை நல்லா பாத்துக்கோங்கன்னு சீனியர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவான்.
இதெல்லாம் யோசிச்சு பார்த்த சீனியர் ஹீரோ கிட்ட நீங்க தானே ஏதோட பேச வரா. அதுக்குள்ள ஹீரோயின் ஓடி போய் இந்த சீனியரோட கையை பிடிச்சிட்டு, அண்ணா வந்துட்டீங்களா, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட சீனியர் ரொம்ப நல்லா இருக்கான்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. அவனோட கையை விடு, இங்க பாரு அவன் யாருன்னே தெரியாம லவ் பண்றேன்னு சொல்ற, விடு விடுன்னு சொல்லிட்டே இருக்க. உடனே ஹீரோயின், யார் சொன்னா நாங்க 2 பேருமே டேட்டிங் பண்றோம், லவ் பண்றோம், நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அது மட்டும் இல்லாம ரோகன், நீ என்ன தாத்தா மாதிரி ஒரு கம்ப வச்சு நடந்துட்டு வந்திருக்க? ஓ இதுவும் நடிப்பா? எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இதுவும் நடிப்பு தானே. என்கிட்ட என்ன நடிச்சாலும் வேலைக்கு ஆகாது, இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா இந்த சீனியருக்கு டவுட்டாவே இருக்கு. வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் சீனியர் கையை விட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, நாங்க நடிக்க தான் செஞ்சேன், எனக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல. இவனும் அதெல்லாம் பரவாயில்ல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அன்னைக்கு உங்களை யார் காப்பாத்தினாங்கன்னு சொல்ல போறான். அப்பதான் ஹீரோ அந்த கண்ணாடி வழியா பார்த்துட்டே இருக்கான். இதை பார்த்து சீனியர், எதுக்காக இவங்க காப்பாத்தின விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ போகும்போது, இங்க பாரு, இங்க நடந்த விஷயத்த எதையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லியிருப்பான்ல, அதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் நிற்பா. அதே மாதிரி ஹீரோயினும் அங்கே கண்ணாடி வழியாக ஹீரோ பார்த்துட்டு, இவனுக்கு என்னதான் வேணும், ஏன் என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கான், எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு யோசிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் சீனியர் தான் ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு போய் விடுவான். அப்போ ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னோட லவ்வை ஏற்றுக்கோன்னு சொல்ல. இல்லை, நானும் நீங்களும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ப்ளீஸ் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு உள்ளக்க போக போறா. மறுபடியும் சீனியர், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க. ஹீரோயின் அதுக்கு, இங்கே பாருங்க, நான் ஏற்கனவே ஒருத்தனை ரொம்ப விரும்புறேன், அவனை தவிர இந்த உலகத்துல யார் பண்ணிட்டும் இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. அங்க யார் இருக்காங்கன்னா ஹீரோ தான் உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு, ரோகன் நீ என்ன இங்கே பண்ற, இது என்னோட அப்பா வீடு, வெளியே போன்னு சொல்ல. ஹீரோ பக்கத்துல போய், நீ எந்த பையனையும் நம்பாத, முக்கியமா அந்த சீனியரை நம்பாத, அவெல்லாம் உனக்கு ஏத்த ஆளு இல்லைன்னு சொல்ல. ஹீரோயின், என்ன உனக்கு பொறாமையா இருக்கா, நான் இவனை தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியலையான்னு கேட்க. ஹீரோ கையை பிடிச்சிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, நான் அந்த சீனியர் பையனை பத்தி விசாரிச்சு பார்த்தேன், அவனும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, அவனோட குடும்பமும் நல்லவன் கிடையாது, ப்ளீஸ் அவனை நம்பி ஏமாந்துடாதன்னு சொல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அங்கிள், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா, நான் சீனியரை ரொம்ப லவ் பண்றேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட தோல்ல ஒரு காயம் இருக்கும். அந்த காயத்தை காமிச்சு, இது என்ன காயம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் அடிச்சால வெளிநாட்டுல வச்சு, இன்னொரு ரவுடிங்க கடத்திட்டாங்கன்னு, நீ வராம இருந்தால, ஆனா அந்த சீனியர் தான் என்னை காப்பாத்தினாங்க, அந்த ரவுடி பசங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, அந்த கத்தியை வச்சு என்னோட இதுல எல்லாம் குத்திட்டாங்க தெரியுமா, பாரு பாருன்னு சொல்லிட்டு காமிக்க. ஹீரோக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு அதை பார்க்கும்போது அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். ஆனா அதை காமிக்காம என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல போறான். ஹீரோயின் எதையுமே கேட்காம, இங்க பாரு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அங்கிருந்து கிளம்ப போகும்போது தான் ஹீரோ சொல்றான், இந்த உலகத்துல நீ என்னையும் நம்ப வேண்டாம், யாரையுமே நம்ப வேண்டாம், பசங்களாம் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு சொல்ல. ஹீரோயின் ஓங்கி ஒரு கண்ணத்திலேயே அறை கொடுத்துட்டு, நீ தான் இருக்கிறதுலயே ஆபத்தானவன், ச்சே உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு தனியா ஒரு ரூம்குள்ள போய் அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட காயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல, அதெல்லாம் நினைச்சு பாத்ரூம்குள்ள போய் அழுதுட்டே இருக்கான். அவனோட உடம்புல 1008 காயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஹீரோயின் பொண்ணு இதெல்லாம் தெரியாம எப்படி திட்டிட்டு போறா பாத்தீங்களா. நைட்டு நம்ம ஹீரோக்கு தூக்கமே வர மாட்டேங்கி, அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட்டா வருது. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். டாக்டர் வந்து பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். டேய், நைட்டு நேரம் கூட என்ன தொந்தரவு பண்றியான்னு பார்த்துட்டே இருக்க. ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். டாக்டருக்கு கடுப்பாயிடுது. அவ எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு காயப்பட்டதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லியிருப்பா, அவளுக்கு இருக்கு, நான் போய் சண்டை போட போறேன்னு போறான். ஆனா ஹீரோ, இல்ல எல்லாத்துக்குமே நான் தானே காரணம், அவளை வெளிநாட்டுக்கு அனுப்புனது நான் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகறான். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட, நான் அந்த சீனியரை தனியா பார்க்கணும், அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணேன்னு சொல்ல. இவனும் ஓகே சொல்லிட்டான். இப்போ ஹீரோ அந்த சீனியரை தான் பார்க்க போயிருக்கான். சீனியர் கேட்குறான், என்ன பாஸ் என்ன வேணும்னு கேட்க. உடனே ஹீரோ, நான் ஹீரோயினோட அண்ணனா பேச வந்திருக்கேன், நீ அவளை விட்டு போயிரு, உனக்கும் அவளுக்கும் மேட்ச் ஆகாதுன்னு சொல்ல. சீனியருக்கு கடுப்பாயிருது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அவளும் நல்லா தான் மேட்ச் ஆகும், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்க. ஹீரோ, அதெல்லாம் முடியாது, நீ அவளை காதலிக்கல, அவளோட சொத்தை தானே காதலிக்கிற, அது மட்டும் இல்லாம அவ உன் கூட இருந்தா உன்னோட சொத்து எல்லாமே அதிகமாயிரும், அதை நினைச்சு தானே அவளை காதலிச்சிட்டு இருக்கா, அவளை விட்டுட்டு போயிருன்னு சொல்ல. உடனே சீனியர், அப்படிலாம் கிடையாது, நான் அவளோட சொத்தெல்லாம் காதலிக்கல, அவளுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன்னு சொல்றான். உடனே ஹீரோ ஒரு பத்திரத்தை எடுத்து காமிச்சு, இந்தா உன்னோட பாதி சொத்தை ஹீரோயினுக்கு எழுதி வை பாப்போன்னு சொல்ல. இவனுக்கு டென்ஷன் ஆயிட்டு, அதை எப்படி எழுதி வைக்க முடியும், அது மட்டும் இல்லாம என்னோட சொத்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் தானே, எதுக்கு எழுதி தரணும்னு கேட்குறான். ஹீரோ, இதை கூட உன்னால எழுதி தர முடியாதா, அது மட்டும் இல்லாம
உன்னோட சொத்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு தானே, ஏன் இத கூட உன்னால எழுதி கொடுக்க முடியாதான்னு கேட்க, இவன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அப்பதான் ஹீரோ சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஃபேமிலி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை வீட்டு வேலைக்காரியா வைக்க பாக்குறீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த சீனியர், அப்படிலாம் கிடையாது, நான் அவளை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன், அவ வேலைக்கு போகாம வீட்டு வேலையை பார்த்தாலே போதும்னு சொல்ல ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. அவ சாதிக்க பிறந்தவ, அவ எதுக்கு வீட்டுல இருக்கணும்னு கேட்க உடனே சீனியர், ஏன் வீட்டுல இருக்க கூடாதா, அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களால அவ்வளோலாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்க அப்பாக்காக அவ்வளோ வேலை செஞ்சு கொடுப்பா, அவங்க அப்பா கம்பெனில எந்த பிரச்சனை வந்தாலும் அவ தான் தீர்த்து வைப்பா, அவளத்துக்கும் அவ திறமசாலி, அவளை பத்தி நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, அவ இந்த உலகத்தையே ஆள போறா, நீ பார்க்க தான் போறேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட சீனியர், அதெல்லாம் ஓகே பாஸ், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்க தானே, உடனே இல்லைன்னு மட்டும் போய் சொல்லிடாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒன்னும் அவளோட அண்ணா கிடையாது, நீங்க லவ் பண்றீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும், ஆனா இப்போ அவளை வெறுக்கிற மாதிரி பண்ணல, நீங்க பேசாம உங்க லவ் அவகிட்ட சொல்லிட வேண்டியதானேன்னு சொல்ல என்னாலலாம் சொல்ல முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்ப போறான். சீனியர், பாஸ் நீங்க அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும், ஆமா அவ என்ன லவ் பண்ணலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டா, ஆனா நைட்டு அவளுக்கு தூக்கமே வராது தெரியுமா, தூங்குறதுக்காக தூக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கா, அவளை நீங்க அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, டெய்லி நைட்டு அவ அழுவா, எனக்கு மட்டும்தான் தெரியும், சீக்கிரம் ஒன்னு அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க விடுங்கன்னு சொல்ல ஹீரோ, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் சொன்னா கேளு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் தொலைச்சி எடுத்துருவேன்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். உடனே சீனியர், இப்போ மட்டும் நீங்க உண்மையை சொல்லலைன்னா நான் ஹீரோயின் கிட்ட போய் அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்ல ஹீரோ சொல்லுவான், அது ஒன்றும் இல்லை, நான் செத்து போக போறேன், இந்த காரணம் உனக்கு போதுமா, நான் இன்னும் 2 மாசத்துல செத்து போக போறேன், அவளை எப்படி காதலிக்க போறேன்னு கேட்க இதை கேட்ட சீனியர், எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு ஹீரோயின் என்கிட்ட சொன்னா நீங்க கேன்சர் வந்த மாதிரி நடிச்சிங்களாமே, அப்பவுமே உள்ளக்கு ஏதோ தோணுச்சு நீங்க நடிக்கல உண்மையை தான் சொல்றீங்கன்னு, ஆனா இப்ப ஹீரோயின் கிட்ட இதை சொல்லாம இப்படியே மறைச்சிட்டே இருக்க போறீங்களான்னு கேட்க ஹீரோயின் கிட்ட சொன்னா அவ செத்து போயிருவா, எனக்காக அவ சாகிறதுக்கு கூட துணிய மாட்டா, என்ன சொல்றியா, என் கூட சேர்ந்து அவ சாகணுமான்னு கேட்க சீனியர், இல்ல அவ அப்படிலாம் செய்ய மாட்டா, நீங்க ஒரு தடவை சொல்லி பார்க்கலான்னு கேட்க உடனே ஹீரோ, நீ உண்மையாவே காதலிச்சு பார்க்கலன்னு நினைக்கிறேன், நானும் அவளும் உண்மையாவே காதலிக்கிறோம், உண்மையாவே காதலிச்சவனால அவ கஷ்டப்படுறது தாங்கிக்கவே முடியாது, என்னாலே அப்படிதான், அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது, எனக்கு தெரியும் நான் அவ கூட கடைசி முடியும் இருக்க முடியாதுன்னு, ஆனா ஒன்னாலேயும் அவ கூட கடைசி முடியும் இருக்கக்கூடாது, ஏன்னா நீ ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவளை என்னை விட யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது, அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான், ப்ளீஸ் அவளை விட்டு போயிருன்னு சொல்ல சீனியருக்கு கடுப்பாயிட்டு, பாஸ் ஒரு நிமிஷம் நின்னுங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் அவ ஒருவேளை என்ன லவ் பண்றான்னு சொன்னா நான் கண்டிப்பா அவளை நல்லா பார்த்துப்பேன், கடைசி முடியும் அவ கூடயே இருப்பேன்னு சொல்ல ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள் இந்த அங்கிள் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. என்னடா உன்னோட சொத்தை எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க ஆமா அங்கிள் சொல்றான். அதுக்கு அங்கிள், இங்க பாரு, ஹீரோயின் ஒரு பொண்ணு, அவளுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சு என்ன பண்ண போற, பேசாம எனக்கு எழுதி வச்சிரேன்னு சொல்ல ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. அங்கிள், நீங்க கனவுல தான் நினைச்சு பார்க்கணும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்ல அங்கிளுக்கு டென்ஷன் ஆயிட்டே, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு கேன்சர் ஆமே, இன்னும் 2 மாசத்துல செத்து போக போற போல இருக்கு, இந்த விஷயம் மட்டும் ஹீரோயின் கிட்ட சொன்னா அவளும் உன் கூடயே செத்து போயிருவா, எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு உனக்காக வாழுவா, பரவாயில்லையா, நான் சொல்லிடுவான்னு மிரட்டுறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோ சிரிச்சுட்டே, என்ன அங்கிள் விளையாடுறீங்களா, என்னையே மிரட்டி பாக்குறீங்களா, இங்க பாருங்க, நீங்க ஏதாட்டு விஷயத்த வெளியே போய் சொன்னீங்களா அப்புறம் உங்களை உயிரோடயே பார்க்க முடியாது, பரவாயில்லையான்னு சொல்ல அங்கிள் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் ஓடி வரான். பாஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு, வாந்தியா எடுக்கிறீங்கன்னு கேட்க ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வா, மீட்டிங் வைக்கலாம், எல்லா சொத்தையுமே நான் ஹீரோயின் பேரில் எழுதி வைக்க போகிறேன், ஏன்னா எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்ல அசிஸ்டன்ட் கேட்பான், நான் வேணும்னா டாக்டர் கூப்பிடுவான்னு கேட்க இல்லை வேண்டாம், முதல்ல மீட்டிங்கை அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிடுவான். அதே சமயம் ஹீரோயினுக்கு இங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி, மேடம் நியூஸை பார்த்தீங்களா, நம்ம ஹோட்டலை பற்றி எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க, நம்ம ஹோட்டலில் பாத்ரூம் தொடச்சி துணியை வச்சு கிளாஸ் எல்லாத்தையுமே தொடக்கிறோன்னு சொல்றாங்க, எல்லாமே பப்ளிக்கா போயிட்டு இருக்குன்னு கேட்க ஹீரோயின் ஓடி போய் ஆஃபீஸ்ல மீட்டிங் மாதிரி வைக்கிறா. அங்க நியூஸ்ல எல்லா இடத்துலையுமே இந்த ஹோட்டலை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அங்க வீடியோல கூட காமிக்கிறாங்க, ஒரு பொண்ணு அந்த பாத்ரூமை தொடச்சிட்டு கிளாஸ் எல்லாத்தையுமே தொடக்கிறா. இதெல்லாம் காமிச்சிட்டு ஹீரோயின் அங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்களெல்லாம், இங்க பாத்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு, இது யாரோ வேணுக்குனே பண்ண மாதிரி இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும், முதல்ல நம்ம எல்லா மக்கள் கிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல
ஹீரோ அந்த பக்கம் வரான். ஹீரோ வந்துட்டு இதை யார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க வேண்டாம், பேசாம காசு கொடுத்து இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லிடலான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் மாட்டேன், நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான், நான் சொல்றது தான் நீ கேட்கணும்னு சொல்லும் போதுதான் அங்க சீனியர் வரான். இல்ல நான் சொன்னாலும் கேட்கலாம், நான் இந்த ஹோட்டல்ல இப்போ ஒரு புது பார்ட்னரா சேர்ந்திருக்கேன், அதனால நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நீ சொன்ன மாதிரியே எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்கலான்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோ சொல்றான் இல்ல மன்னிப்பு கேட்க வேண்டான்னு. உடனே ஹீரோயின் உன்ன மாதிரி ஆள் நினைச்சியா, எங்க ஹோட்டல்ல தான் தப்பு நடந்திருக்கு, அதனால பொறுப்பு நான் தான் ஏத்துக்கணும், நான் எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்பேன், ஆனா உன்னை மாதிரி கிடையாது, தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்காம இன்னுமே அசிங்கமா இருக்க பாத்தியா, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்குன்னு ஹீரோயின் இந்த சீனியர் கூட ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கா. தேங்க்ஸ், நீங்க இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேனே தெரியலன்னு சொல்ல ரெனே சீனியர் நான் உனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன் நானு ஒரு குட்டி பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அதாவது ஹீரோ தான் இந்த சீனியரை வர சொல்லியிருப்பான். சீனியர் கிட்ட போய் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்தாங்க இந்த காசை வாங்கிக்கோங்க, என்னோட 20% கம்பெனியோட சொத்து எல்லாமே இதுல தான் இருக்கு, இதை நீங்களே வச்சுக்கோங்க, நீங்க ஹீரோயின் கிட்ட போய் அவளோட ஹோட்டலுக்கு ஒரு பார்ட்னரா சேர்ந்துக்கணும், ஏன்னா அவளோட கம்பெனில ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, நீங்க தான் எப்படியாட்டு காப்பாத்தணும்னு சொல்ல. ஆனா சீனியர் இதெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் யார் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க வேற யாரு, என்னோட அங்கிள் தான், நேத்து என்னோட அங்கிளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் என்ன பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இந்தாங்க இந்த காசு சொத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல. அதை கேட்ட சீனியர் இங்க பாருங்க உங்க சொத்து எதுவுமே வேண்டாம், நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன், இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது, உங்களுக்காக இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேன் நானு, இப்ப ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான், இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரோகன் இது எல்லாமே உனக்கு தானு சீனியர் மனசுக்குள்ள நினைப்பான். அதே சமயம் இங்க நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் டயர்ல தூங்கிட்டு இருப்பா. ஹீரோ பக்கத்துல போய் அவளை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு பக்கத்துல ஒரு காஃபி மாதிரி வச்சுட்டு அவனுக்கு அப்படியே போய் கிஸ் கொடுத்துட்டு வெளியே போயிருப்பான். ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு இங்க ரோகன் வந்த மாதிரி இருக்கு, இல்ல ரோகன் தான் சொல்லிட்டு வெளியே ஓடி பாப்பா. அங்க வேலை செய்யற அக்கா வருவாங்க. அக்கா கிட்ட அக்கா இங்க ரோகன் வந்தானான்னு கேட்க இல்ல மேடம் இந்த காஃபியை நான் தான் பண்ணேன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவன் எதுக்கு இங்க வந்திருக்க போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்புறம்தான் ஹீரோ பக்கத்து கதவுல இருந்து வெளியே வருவான். அந்த அக்கா கிட்ட போய் தேங்க்ஸ்ன்னு சொல்ல உடனே இந்த அக்காவும் நீங்க அந்த மேடத்துக்காக பார்த்து பார்த்து காஃபி போட்டீங்க, நீங்க ஏன் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு கேட்க உடனே ஹீரோ இல்ல இல்ல சொல்ல வேண்டாம், அது மட்டும் இல்லாம அவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்கும், சுட சுட கஞ்சி போட்டு கொடுத்துருங்க, நான் சொன்னதா சொல்லிடாதீங்கன்னு அங்க இருந்து கிளம்பியிருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒட்டு கேட்டிருப்பா. ஆனா அமைதியா நின்றுப்பா. அதே சமயம் இங்க ஹீரோயின் அந்த ஹோட்டலை பத்தி எல்லாத்தையுமே வீடியோவா எடுக்கிறா. எங்க ஹோட்டல் ரொம்ப சுத்தமா இருக்கும், நீங்களே பாருங்க, இப்படிதான் பெட்டை கிளீன் பண்ணுவோம், சோஃபாவை கிளீன் பண்ணுவோம், எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. சீனியர் தான் வீடியோ எடுப்பாங்க. எடுத்துட்டு சூப்பரா வந்திருக்கு, உங்க ஹோட்டலை பத்தி இப்ப நல்லாவே பேச ஆரம்பிக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அசிஸ்டன்ட் வந்து ஒரு போட்டோ காமிப்பா. மேடம் இங்க பாருங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ரோகன் தான், ரோகன் தான் நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்க ஒரு ஆள் கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க, அதான் அந்த டாய்லெட் கிளீன் பண்றது எல்லாமே இவங்க வேலையா தான் இருக்கும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நேரா ஹீரோட ஆபீஸ்க்குள்ள போவா. அங்கதான் ஹீரோக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் பாத்துருவா. இந்த இன்ஜெக்ஷனை தள்ளி விட்டுட்டு அது மேலேயே ஹீரோ காலை வச்சு பேசிட்டு இருப்பான். என்னாச்சு எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க ஹீரோயின் அந்த போட்டோ காமிச்சிட்டு நீ இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது, யாரையுமே ஏமாத்த மாட்டேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோ நான் யாரையுமே ஏமாத்த மாட்டேன், நான் யார் சொன்னா, நான் உன்னையே ஏமாத்திருக்கேன், நான் அந்த ஆள் கிடையாது, இன்னுமே நம்பி ஏமாந்து போகாதன்னு சொல்ல ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிட்டு உன்னை மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாதுன்னு அங்க அப்படி போயிட்டு இருக்கா. அப்பதான் டாக்டர் கேட்பான், ஏன்டா இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே இருக்க, உன்னையே தப்பா காமிச்சிக்கிற, அந்த போட்டோல இருக்கிறது நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் சொல்லவா, அவங்களோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு எழுதி தரதுக்காக பேசிட்டு இருந்த, ஆனா எல்லாருமே உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, பொய் சொல்ல வேண்டியதானேன்னு கேட்க ஹீரோ அதுக்கு இல்ல நான் சொல்ல மாட்டேன், என்னோட டைம் முடிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், இனிமே சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் எல்லாத்தையுமே அவளுக்கு எழுதி கொடுக்க போறேன், அதனாலதான் நான் சீக்கிரமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தொப்பி மட்டும் வாங்கி தரியா, என்னோட முடி எல்லாமே கழிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா போறான். டாக்டரும் அங்க இருக்க தலகாணி எல்லாத்தையுமே பாக்குறான். அங்க உண்மையாவே முடி எல்லாமே கழிஞ்சிருக்கு, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்த படத்தை நான் எடுத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பேசும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அது பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தானே. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹீரோ ரொம்ப சோகமா போயிட்டு இருப்பானா. அப்பதான் இங்க ஹீரோயினை காமிப்பாங்க. ஹீரோயின் கிட்ட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்லுவா, மேடம் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயினும் இல்ல
ஹீரோ வந்து அந்த மாதிரி பையன் கிடையாது, அவன் தப்பாவே நடந்துக்க மாட்டான், ஏதோ இங்க பிரச்சனை இருக்கு, நீ அவனை பத்தி கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லும்போது இங்க ஹீரோ பத்தின நிறைய நியூஸ் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கோம். அசிஸ்டன்ட் பார்த்துட்டு சொல்லுவான், மேடம் இங்க பாத்தீங்களா, ஹீரோ பத்தின நிறைய நியூஸ் எல்லாமே போகுது. ஹீரோ ஒரு அனாதை பையன், உங்க அப்பா தான் தத்தெடுத்து வளர்த்தாங்க, ஆனா சொத்துக்காக உங்க அப்பாவே கொலை பண்ணிட்டாங்கன்னு நிறைய நியூஸ் போகுதுன்னு சொல்ல, ஹீரோயின் இந்த நியூஸை யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிங்கன்னு நேரா ஆபீஸ்க்குள்ள போறா. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் ஹீரோ கிட்ட, டே என்னடா நியூஸ், இப்படிலாம் நீ பண்ணதே கிடையாது, அவங்க அப்பாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட, இந்த மாதிரி நியூஸ் நீ தானே போட்டு விட்டேன்னு கேட்க, ஹீரோ சொல்லுவான், ஆமா அந்த நியூஸை நான் தான் போட்டு விட்டேன், அப்பதானே எல்லாருமே பார்ப்பாங்க, என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, இந்த கம்பெனில இருக்க நான் தகுதி இல்லாதவன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், கம்பெனில எல்லாருமே மீட்டிங் வச்சு என்ன ஆபீஸை விட்டே தூக்கலான்னு பார்ப்பாங்க, சொத்தை எல்லாத்தையுமே நான் ஹீரோயினுக்கு எழுதி கொடுத்துருவேன்லான்னு சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். டாக்டருக்கு கடுப்பா இருக்கு, உனக்கு பைத்தியம் தானே பிடிச்சிருக்கு, நீ உண்மையாவே ஒரு பெரிய கிறுக்கன் தெரியுமா, பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். ஹீரோ எதையுமே கண்டுக்கிடாம, நான் போய் ஹீரோயினுக்கு சொத்தை எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு வரேன்னு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறான். அங்க ஆபீஸ்க்குள்ள போகும்போது ஒரு ஆள் ஓடி வந்து, சே துரோகி, எல்லாத்துக்குமே நீ தானே காரணம், ஹீரோயினோட அப்பாவை இப்படி கொன்னுட்டியேன்னு அடிக்க போறான். கரெக்டா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க, அவன் மேல தப்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா, சும்மா ஆதாரமே இல்லாம பேசக்கூடாது சரியா, அவன் மேல கையை வச்சு உன்னோட கையை வெட்டிடுவேன்னு சொல்ல, உடனே அந்த ஆளு, நீயும் சப்போர்ட்டா, உன்னோட அப்பாவை தானே அவன் கொண்டிருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்றியே, நீலாம் ஒரு கெட்ட பொண்ணுன்னு சொல்ல ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிருது. ஹீரோ அந்த ஆளை போட்டு அடின்னு அடிச்சுட்டு, நீ என்ன எதனாலும் பேசிக்கோ, ஆனா அவளை ஒரு வார்த்தை பேசினா உன்னோட வாயில நாக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறான். ஹீரோயின் கையை பிடிச்சி கூப்பிட்டு போறா. இப்போ அந்த மீட்டிங்குள்ள போயாச்சு. மீட்டிங்ல எல்லாருமே ஹீரோவை நல்லாவே திட்டிட்டு இருக்காங்க. இவங்களால நம்ம கம்பெனிக்கு நிறைய நஷ்டம் வந்துட்டு, இனிமே ரோகன் இந்த கம்பெனில இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல கரெக்டா ஹீரோ அங்க என்ட்ரி கொடுக்குறான். இப்ப என்ன, என்னோட சொத்தை எல்லாத்தையுமே யாருக்கு எழுதி கொடுக்கணும்னு கேட்க, அங்க ஹீரோயின் வந்து, நான் தானே இந்த சொத்துக்கு வாரிசு, எல்லாத்தையுமே எனக்கு எழுதி தந்துரு, அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியை விட்டு இப்பவுமே போகணும்னு சொல்ல, ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த சொத்தை எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் நான் கிளம்புறேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், என் முகத்திலேயே முழிச்சிடாத, இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து, நம்ம ஹீரோ முதல்ல ஹீரோயினுக்காக சண்டை போட்டான்ல, நீ என்ன எதுனாலும் பேசு, அவளை பேசினா உன்னை சும்மா விட மாட்டேன்னு போட்டு அடின்னு அடிச்சிருப்பான்ல, இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவன் நல்லவனா கெட்டவனா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு தான் போவா. அங்க ஹீரோ இருக்க மாட்டான். வேலை செய்யற அக்கா வந்து, மேடம் அவரோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்ல, உடனே ஹீரோயின், நல்லது தானே, இதை எதுக்கு சோகமா சொல்றீங்கன்னு ஹீரோட ரூம்குள்ள போய் பாப்பா. அங்க பேப்பர் வாத்தால அழகு பொருள் எல்லாமே செஞ்சு வச்சிருப்பாங்களா, அது வந்து தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோவை முதல்ல பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல போய், அண்ணா உங்களுக்கு தான் இந்த ரூம் நல்லா இருக்கா, இது என்னோட கையாலேயே செஞ்சிருக்கேன், இது எப்பவுமே உன்னோட பெட்டு பக்கத்திலே இருக்கணும் சரியா, இதை பார்க்கும்போது என்னோட ஞாபகம் தான் வரணும்னு சொல்லிட்டு இதை கையாலேயே செஞ்சு கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோவும், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் இதை பார்த்துட்டே தூங்குவேன்னு சொல்லியிருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, என்னை விட்டு போயிட்டியா, எனக்கு ஏன் சந்தோஷமாவே இல்லைன்னு ரொம்ப சோகமா இருப்பா. வேலை செய்கிற அக்கா, மேடம் நீங்க நினைக்கிறதுலாம் தப்பு, கண்டிப்பா ஹீரோ உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்ல அவன் ரொம்ப மோசம், அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு கோவப்பட்டு போயிடுறா. இங்க ஹீரோ ஒரு கம்பெனில உட்கார்ந்துருக்கான். அப்பதான் அங்கிள் வந்து பேசுறாங்க, என்னடா உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்கு, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் தான் நினைச்சேன், நான் கேள்விப்பட்டேன் ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கானு, அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இல்லையாமே, சொல்ல மறந்துட்டேன், ஹீரோயின் பிறந்ததுல இருந்து வளர்ந்த முடியும் அந்த சர்டிபிகேட் எதுவுமே காணாம போச்சு, எப்படி காணாம போச்சு, அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பா தான் உன்னை வளர்த்துருக்காங்க, அதுவும் தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க, அதை பத்தி எனக்கு யோசனையாவே இருக்கு, ஹீரோயின் உண்மையாவே என்னோட அண்ணனுக்கு பிறந்த மகதானா, எதுக்குன்னா பர்த் சர்டிபிகேட் எதுவுமே காணும், அவ எப்படி பிறந்த விஷயமே தெரிய மாட்டேக்கே, ச்சே எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கா, அது மட்டும் இல்லாம நீ சொன்ன பேச்சு கேட்டு ஹீரோயினா அவங்க அப்பா வந்து ஃபாரினுக்கே அனுப்பியிருக்காங்க, அவளுக்கும் உன்னோட பேச்சை கேட்குறாங்கல்ல, இல்லையே ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அங்கிள் நீங்க பேசாம ஒரு டைரக்டரா ஆயிரலாம் போல இருக்கே, நீங்க யோசிக்கிறத வச்சு நல்ல படமாவே எடுக்கலாம், நல்லாவே உங்களுக்கு கற்பனை இருக்கு, போங்க அங்கிள் காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க ஏதாட்டி யோசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, டாட்டா பாய் பாய்ன்னு சொல்ல, அங்கிள் கடுப்பாக்கி அங்கிருந்து கிளம்புறான். அப்பதான் டாக்டர் வரான். டாக்டருக்கு அங்கிளை பார்த்தாலே பிடிக்கல. அப்படியே மறைச்சிட்டு ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பார்ட் 2ல பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த மூவிய பார்த்ததுக்கு. கடைசி முடியும் நல்லா இருக்கும்னு நம்புவோம். நம்மள அழ வச்சுட்டு போயிறக்கூடாது. அதுதான் நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. நான் பார்ட் 2 கண்டிப்பா நாளைக்குள்ள போட்டுறேன். தேங்க் யூ செல்லக்குட்டீஸ். பாய்.